வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC Men's T20 World Cup 2024 சூப்பர் 8க்கு வந்துட்டோம். 20 டீம்ல இருந்து இங்க 8 டீமா மாறிடுச்சு. இதுல 2 குரூப்பா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான், இந்த பர்டிகுலர் 2 டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த 8 டீம் 2 குரூப்பா பிரிச்சிட்டாங்க இல்லையா, 4 நாளா. அதுல இருந்து 2 குரூப்ல இருந்தும் டாப் 2, அதாவது ஓவராலா 4 டீம்ஸ் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இங்க இருந்து எல்லா மேட்சுமே எல்லா டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா அது மட்டும் இல்லாம இப்போ மழை வேற நிறைய குறுக்கிட்டு நிறைய மேட்சை பாதிலேயே கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க இருந்து எல்லா மேட்சுமே மஸ்ட் வின் மேட்சா இருந்தா மட்டும்தான் அவங்க டாப் 2 பிளேஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமா இருக்கிறது யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கண்டிப்பா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நெயில் பீட்டிங் மேட்சா தான் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் 20th ஜூன் நைட்டு 8 மணிக்கு கென்சிங்டன் ஓவல் பிரிட்ஜ்டவுன் பார்படாஸ்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுதுன்னா பார்படாஸ்ல தான் நடக்க போகுது. பார்படாஸ் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே வெல் பேலன்ஸ்டு கிரவுண்டா தான் இருக்கு. போத் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் 2 பேருக்குமே போத் ஈக்குவலியா தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. என்ன மாதிரி டைம்ல சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு நிறைய மேட்சஸ்ல. அதாவது ஒரு 70 இருந்து 80% மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கும் அதிகப்படியான ஃபேவரபிளா இந்த வென்யூ இது வரைக்குமே இருந்திருக்கு அதிகப்படியான மேட்சஸ்ல. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 180க்கு மேல டார்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஏன்னா போக போக பிச் யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து மேட்சையே டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் இது வரைக்குமே இந்த வென்யூல நடந்திருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஓவராலா 24 மேட்சஸ் நடந்திருக்கு T20. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 16, சேஸ் பண்ண டீம் 8 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அதாவது பாதிக்கு பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்றாங்க அப்படின்னா அதுல பாதி 5 மேட்ச் மட்டும்தான் சேசிங் இந்த வென்யூல இது வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஓவராலா 8 மேட்சஸ், அதுல இந்தியா 7 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டாலே இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் 3 மேட்ச் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அந்த 3மே இந்தியா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் வரும்போது ஹெட் டு ஹெட்ல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஆப்கானிஸ்தான் இன்னும் ஒரு மேட்சை கூட T20ல மேட்சை வின் பண்ணல. ஸோ இங்க ஒரு புதிய ரெக்கார்டை படைக்க போறாங்களா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது இந்த சீசன்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு ஒரு 4 மேட்சுக்கு 54 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 37, ஸ்பின்னர்ஸுக்கு 17 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி நிறைய விக்கெட்ஸை இந்த வென்யூல எடுத்திருக்காங்க. 4 மேட்சுக்கு 54 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஆவரேஜா பாருங்களேன், ஒரு மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 விக்கெட் வரைக்குமே இந்த வென்யூல எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது போத் இன்னிங்ஸ், ஒரு இன்னிங்ஸுக்கு 6 விக்கெட்
போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ பவுலர்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வென்யூ ரெக்கார்ட், பிச் ரிப்போர்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்க எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஃபேண்டசி அப்படின்னு வந்துட்டா நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இங்க ஒரு ஃபினான்சியல் ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி தெளிவா மணி ஹேண்ட்லிங் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம ஈஸியா ஹை ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா யோசிக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். நீங்க ஃபேண்டசின்னு வந்துட்டு டீமை தான் பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியா உங்களால ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க. உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லா பிளேயர்ஸை பத்திலாம் நீங்க அனலைஸ் பண்ண தேவையில்ல. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இதுல யாரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமா எடுப்பாங்க அப்படிங்கிறவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடன் டிகாக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, ஓப்பன் வராரு. ஸோ அதனால அவரை நீங்க பிக் பண்றீங்க. அவர் ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் வந்து நம்ம பிக் பண்ண பிளேயர்ஸை பிக் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்க 4 பிளேயரை தான் அதுல இருந்து யாரோ ஒருத்தர் தான் அவங்க ட்ரை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எய்டன் மார்க்ராம பிக் பண்ணிட்டாங்க. எய்டன் மார்க்ராம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கூட ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 to 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ டியோ ஆப்ஷன்ல எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு யாரை பிக் பண்ணா அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கன்சிடர் பண்ணி சும்மா லிட்டில் பிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்பவே நீங்க ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் ஆன் பார்த்துருவோம். இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் அண்ட் விராட் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. 2 ஜாம்பவன்கள் இன்னிங்ஸா இந்தியா டீமுக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த T20s பொறுத்த வரைக்கும். அட் நம்பர் 3ல ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், முகமது சிராஜ். இதுதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ இந்தியன் டீம் எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா முகமது சிராஜ் 1, ஹர்தீப் சிங் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, அக்சர் பட்டேல் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. ஓவராலா இந்த 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்திக் பாண்டியா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தான் முகமது சிராஜ், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அக்சர் பட்டேல் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி பவர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்தீப் சிங், முகமது சிராஜ் அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. மேபி பவர் பிளேலையும் 1 or 2 ஓவர்ஸ் ஹர்திக் பாண்டியா போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா அதிகப்படியான ஓவர் டெத்ல போல் பண்ண போறாரு. அவரு கூட ஹர்தீப் சிங் இவங்க 2 பேர் தான் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆப்கானிஸ்தான் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரக்மலா குர்பாஸ் அண்ட் தென் இப்ராஹிம் ஜார்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல நஜிபுல்லா ஜார்டன் அண்ட் தென் அஸ்முதுல்லா உமர் ஜாய், குல்புதீன் நைப், முகமது நபி, கரீம் ஜானட், ரஷித் கான், நவீன் உல் ஹக், ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அகமது. இதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலரோட வராங்க அப்படின்னா நூர் அகமது 1, ஃபசலக் ஃபரூக்கி 2, நவீன் உல் ஹக் 3, ரஷித் கான் 4, அஸ்முதுல்லா உமர் ஜாய் 5 அண்ட் தென் முகமது நபி 6. ஓவராலா இவங்களும் 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க. 6 மெயின் பவுலர் பிரைமரி பவுலரோட வரப்போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஃபசலக் ஃபரூக்கி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் ரஷித் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் நூர் அகமது 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அஸ்முதுல்லா உமர் ஜாய் ஒரு 3 ஓவர் வரைக்கும்
கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நவீன் உல் ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் முகமது நபி ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் தென் இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் பிளேல நவீன் உல் ஃபசல் ஃபரூக்கி அண்ட் தென் நூர் அகமது இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. மேபி அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவர் பிளேல கூட பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷீத் கான், நவீன் உல் ஃபசல் ஃபரூக்கி இவங்க 3 பேரும் தான் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரை கொடுத்துருக்கோம், டீம் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா மேபி நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த சேஃப் ஆப்ஷன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு, ரிஷப் பேண்ட் வந்துருவாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பேண்ட், ரஷீத் கான் அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் இவங்க 4 பேர்த்துக்குமே டியூவல் ஆப்ஷன் இருக்கு. அதாவது பேட்டிங் அண்ட் தென் பவுலிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுல ரிஷப் பேண்ட்டுக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஹர்திக் பாண்டியா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்தா கூட போதும். இது இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு, ஒரு கேட்ச் பிடிச்சிருவாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஆவரேஜா ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இப்போ ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா அவங்க மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் எல்லா பிளேயருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஹர்திக் பாண்டியா 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர், ஏதாவது ஒண்ணுல ஃபிளாப் பண்ணாலும் இன்னொன்னு சக்சஸ் ஆகி ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் ரிஷப் பேண்ட் பேட்டிங்ல டாப்ல வராரு. இது இல்லாம விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னா அது வந்து ரிஷப் பேண்ட் தான். ஏன்னா எப்படியாப்பட்ட கண்டிஷன்லயுமே இவரோட பேட்டிங் என்ன அடிச்சாடுறது, பால் போடுறாங்களா இவருக்கு தேவை பவுண்டரிஸ் நிறைய ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாரு. வராரா உள்ள குயிக்கா ஒரு 15 பால் ஃபேஸ் பண்றாரா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் குயிக்கா ஆடி கொடுத்துட்டு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஆட்டிடியூட்ல தான் ரிஷப் பேண்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்சும் 25+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியாவோட கீ பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதுல 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல பவுல் பண்ண போறாரு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் இவர் பவுல் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரஷீத் கான சொல்லவே தேவையில்ல, டாப் தாரில கொலாப்ஸ் ஆகுறாங்க. இல்லைனாலும் ஒரு 16 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல அவர் தான் உள்ள வரப்போறாரு. வராரா குயிக்கா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய பவுலர், ஒரு விக்கெட் ஆவரேஜா எடுத்தா போதும் இவருமே ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் இவரை தான் பிக் டிஃபரன்ஸ்ல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 1ல இருந்து ஒரு 2 ஓவர் இனிஷியலி பார்ட்ல பவுல் பண்ண போறாரு. இனிஷியலி பால்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் ஸ்விங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பார்ட்லயே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். பேட்டிங்லயே செகண்ட் டவுன்ல உள்ள வராரு. கொஞ்சம் பொறுமையா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க மேக்சிமம் ஒரு 80ல இருந்து 90% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இவங்க 5 பிளேயருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற மாதிரி இப்போ மேல இருக்க ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி இவங்க 3 பேரும் இந்தியன் டீமோட டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ். இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவங்கனால ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். ஸோ அந்த 25+ ரன் யாரு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதிகப்படியான சான்ஸ் அப்படின்னா ரோஹித் சர்மா. இவருக்கு இனிஷியலி த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபசல் ஃபரூக்கி. இப்போ மேல இருக்க ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்குமே ஃபசல் ஃபரூக்கிக்கு தான் ஒரு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலரா இருப்பாரு. இல்ல இவர் ஓவர் தப்பிச்சாலும் நூர் அகமத், ஸோ அவர் ஓவருமே இவங்க 2 பேருமே லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ்
அவங்க 2 பேருக்கு ஓவரையுமே இவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருமே 25% ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஸை போட்டு ஸ்கோர் ஆடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஃபசலக் ஃபருக்கி தேவையில்ல, நூர் அகமது தேவையில்ல. ஸோ அப்ப இந்த பவுலர்ஸை நீங்க டிராப் பண்ணிடலாம். இல்ல இவங்க 2 பேரும் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க. ஏன்னா விராட் கோலினால பெருசா இன்னும் ஸ்கோர் ஆட முடியல. இந்த வேர்ல்டு கப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் இயர்லியா விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னா நீங்க ஃபசலக் ஃபருக்கி அல்லது நூர் அகமது 2 பேர்த்துல யாருக்கு வேணாலும் இனிஷியலி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுல நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஒரு 60% வரைக்கும் ஃபசலக் ஃபருக்கிக்கும், ஒரு 40% மட்டும் நீங்க நூர் அகமதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே சேசிங் அப்படின்னா ஒரு லோ டோட்டல் ஒரு 130 இருந்து ஒரு 140 கொடுப்பாங்க. அதை சேஸ் பண்ணணும் அப்படின்னா டாப் பேட்டர் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பாண்டி இவங்களே முடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் ரோஹித் சர்மா, ரிஷப் பாண்டிக்கு ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பாண்ட் 3 பேருமே அன்பார்ச்சுனேட்டா இயர்லியா ஒரு விக்கெட்டை விட்டுருவாங்க. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல அக்சர் பட்டேலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல அக்சர் பட்டேலுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டாப் ஆர்டர் ஒரு 3 விக்கெட் இயர்லியா விழுந்துருச்சுன்னா அக்சர் பட்டேல பேட்டிங் உள்ள அனுப்பிடுவாங்க. அவரு உள்ள வந்து பொறுமையா ஒரு 20 இருந்து ஒரு 30 ரன் அடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்க போறாரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கான்செப்ட்ல பிளேயர்ஸை நீங்க ஸ்பிளிட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் இப்போ கீழே இருக்க ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்றாங்க அப்படின்னா ஜடேஜாவை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க முகமது சிராஜுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ முகமது சிராஜ், ரவீந்திர ஜடேஜாவி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபசலக் ஃபருக்கி, நூர் அகமது இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரஹ்முல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு 40ல இருந்து ஒரு 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இனிஷியலி போல் பண்ணக்கூடிய ஹர்தீப் சிங் ஓவரா இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கு ஓவருமே இவர் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாரு. இதுல தப்பிச்சா கூட ஹர்திக் பாண்டியா கிட்ட இவரோட விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால ஒரு 40ல இருந்து 70% டீம்ல மட்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸ் தான் நம்ம ரேங்க் வைஸ் ஹை ரேங்க் போறதுக்கும் இல்ல நம்ம லாஸ் ஆகிறதுக்கும் காரணமா இருக்க போறாங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ஹர்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு. இனிஷியலி பவர் பிளேல பால் ஸ்விங் ஆகுது, மூவ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அந்த பாசிட்டிவ் யூனிட்டோட டெத்ல வந்து பால் பண்றாரு அப்படின்னா அப்போ ஒரு விக்கெட் அவரேஜா 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் 80% வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கு. அந்த நசிபுல்லா ஜாரன் டாப் தாரில் ஆடக்கூடிய ரஹ்முல்லா குர்பாஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு, இல்ல இப்ராஹிம் ஜாரன் விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா நசிபுல்லா ஜாரன் ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவரும் அஸ்முதுல்லா உமர் சாய் ஒரு லிட்டில் பிட் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போறாங்க. இவர் ஒரு 20% அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதாவது நசிபுல்லா ஜாரனையும் இப்ராஹிம் ஜாரன் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முகமது நபி கீ பிளேயர் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, இவர் உள்ள வராரு, இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படுத்துறாரு. ஒரு 20% 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் கரீம் ஜானட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். ஆப்கானிஸ்தான் டீம் கொலாப்ஸ் ஆவாங்க. இயர்லியா 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு கரீம் ஜானட் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா இருக்கணும். அண்ட் தென் நவீன் உல் ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹர்திக் பாண்டியா 1, அஸ்முதுல்லா உமர் சாய் 2, ரிஷப் பாண்ட் 3, ஜஸ்பிரீத் பும்ரா 4, ரஷீத் கான் 5. இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மா
இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 70 இருந்து 80% டீம் வரைக்கும் நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரக்முல்லா குர்பாஸை ஒரு 40 இருந்து 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் விராட் கோலி சேசிங் அப்படின்னா மஸ்ட் பிக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 60 இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் முகமது நபி 9, சூரியகுமார் யாதவ் 10, ரவீந்திர ஜடேஜா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பவுல் பண்றாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க முகமது சிராஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபசலக் ஃபரூக்கி 12, ஹர்தீப் சிங் 13, அண்ட் தென் நசிபுல்லா ஜாரன் 14. இதுல ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ற டீம்னா நீங்க அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இதை தவிர கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நசிபுல்லா ஜாரன், இப்ராஹிம் ஜாரன் 2 பேர்த்தையும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் டாப் ஆர்டர் டிராப் பண்றீங்க ஆப்கானிஸ்தான் டீம் அப்படின்னா கரீம் ஜாரட் அண்ட் தென் நவீன் உல் ஹக்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். இங்க ஃபேண்டசி சைட் நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றோம். இந்த இடத்துல நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் எந்த மாதிரி சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ரிஷப் பண்ட், பேட்டிங்ல இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஆல்ரவுண்டர்ல இருந்து ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, அஸ்முதுல்லா ஒமர்சாய், பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ரஷீத் கான், ஃபசலக் ஃபரூக்கி, ஹர்தீப் சிங். ஸ்மால் லீக்ல சேஃபா ஒரு டீமை பிக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பிளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ரிஷப் பண்ட், ரக்முல்லா குர்பாஸ், பேட்டிங்ல இருந்து ரோஹித் சர்மாக்கு மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்ட் வந்து ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாவை உள்ள கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் முகமது நபி, பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ரஷீத் கான், நவீன் உல் ஹக், முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நூர் அகமதுக்கு டிஃபரெண்டலா ஒரு இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் அப்படின்னா சேஃபான அந்த டீம். ஸோ கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த டீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டீம் ஃபைனல் டீம் கிடையாது. லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெலகிராம்ல ஃபைனல் டீம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை நீங்க பிக் பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணா ரோஹித் சர்மா, அஸ்முதுல்லா ஒமர்சாய், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா விராட் கோலியை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயும் அண்ட் தென் ஸ்கையை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் சைட் போயிட்டீங்க அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கி அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரக்முல்லா குர்பாஸை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணுவாங்க, அது இல்லாம கிராண்ட் லீக்ல எந்த பிளேயர்ஸை கேப்டனாகவும் யாரா வைஸ் கேப்டனாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னை விட நீங்க ரொம்பவே சூப்பரா அனலைஸ் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறீங்க கமெண்ட்ல, அதை பார்த்து ஏதோ ஒரு யூசர் பிக் பண்ணி பிளே பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸ்க்கு மேபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யார் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ.